السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله وأصحابه جند الله ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் தொடராக பேசி வருகின்றோம் இஸ்லாத்தின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற பெரிய தலைப்பில் துணை தலைப்பாக பெண் சஹாபாக்கள் வரலாறு என்று நாம் பேசி வருகிறோம். அதிலே ஹதரத் சையதுனா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றியும் ஹதரத் சையதுனா சௌதார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றியும் நாம் பேசி மிக சுருக்கமாக பேசி முடித்தோம். நேற்றைய தினம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பேசினோம். அதனுடைய பாதியில் இன்றைய தினம் மீதி பகுதி நாம் பேச தயாராக இருக்கிறோம். சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெண்மை கலந்த சிவப்பு நிறத்தில் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அறிவிஞானத்தில் அதிகம் முன்னேற்றம் பெற்றவர்களாகவும் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு மார்க்க விடயங்கள் ஏதாவது தடங்கல்கள், தங்கடங்கள், சிக்கல்கள் வந்தால் நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் போய் அதற்கான தீர்வை பெற்று வந்தோம் என்று சொல்லி அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சஹாபாக்களே பெரிய சஹாபாக்களான, நல்ல மூத்த சஹாபாக்களான, நல்ல அறிவிஞானம் பெற்றவர்களான ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்களும், அலி ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்களோடு அவர்களோடு சேர்த்து எண்ணப்படக்கூடிய அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய அறிவுஞானம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ பெரிய பெரிய சஹாபாக்களை பற்றி ஆட்சேபனைகளை எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளான ஹதீஸ்களிலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கிட்டத்தட்ட 2210 ஹதீஸ்களை உலகத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதிலே தனிப்பட்ட முறையில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தனிப்பட்ட முறையில் 174 வசனங்கள் புகாரி, முஸ்லிம் என்ற 2 பெரிய கிரந்தங்களிலே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் 54 ஹதீஸ்கள் புகாரியிலும் 68 ஹதீஸ்கள் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இஸ்லாமிய வரலாறு நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக எத்தனையோ விடயங்கள், மார்க்க விடயங்கள், சிக்கல்கள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அதிக அறிவுஞானம் பெற்ற அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொற்ப காலம்தான் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக விதவையாகவே வாழ்ந்தார்கள். ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்தவர்கள் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் வேறு யாரையும் திருமணம் முடிக்க முடியாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அத்தனை பேரும் மோமின்களுக்கு தாய்மார்களாக இருக்கிறார்கள். தாயை திருமணம் முடிக்க முடியுமா? முடியாது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் அனைவரும் உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விடயங்களிலிருந்து இந்த ஒரு சில விடயங்களை நாங்கள் உங்களுக்கு சொன்னோம். இதனுடைய தொடரையும் நாங்கள் உங்களுக்கு யூடியூப் வழியாக நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இரவிலும் இஷாவுக்கு பின்னால், அதாவது 8 மணிக்கு பின்னால் 9 மணிக்குள்ள அல்லது 9 மணி அளவில் எங்களுடைய வீடியோக்கள் தொடர்ந்து வரும். உங்களுக்கு இந்த வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற நல்ல விடயங்களை கேட்டு பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.